இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகராக செயற்பட்ட தரண்ஜித் சிங் சந்து இந்திய மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ள அவர் பஞ்சாபின் அமிர்தசரஸ் தேர்தல் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதற்கான வேட்புமனுவை அவர் கடந்த வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்திருக்கிறார். இலங்கையை தவிர அவர் அமெரிக்காவுக்கான தூதுவராகவும் செயற்பட்டிருக்கிறார். இலங்கையின் தொலைத்தொடர்புத்துறையில் கடுமையான புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது. இதற்கான சட்டம் மூலம் இலங்கையின் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி தொடர்ந்தும் தொலைபேசியினூடாக குழப்பத்தை விளைவிப்போர் அல்லது தொந்தரவை ஏற்படுத்துவோர் அனுமதி இல்லாமல் அடுத்தவரின் தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி தகவல்களை அனுப்புவோர் உட்பட்ட குற்றம் புரிவோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை தண்டனை வழங்கும் வகையில் இந்த சட்டம் மூலம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் கடுமையான குற்றத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் என இந்த யோசனையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிய எல்லைப் பகுதியில் இந்திய படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றதாக இந்திய படைத்தரப்பு தெரிவித்திருக்கிறது. ஆளில்லா விமானம் ஒன்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்திய பக்கம் வருவதை கண்ட படையினர் அதன் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்துள்ளார்கள். எனினும் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை அடுத்து பாகிஸ்தானிய ஆளில்லா விமானம் மீண்டும் பாகிஸ்தான் பக்கமே திருப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஆளில்லா விமானம் மூலம் போதைப் பொருட்கள் அல்லது ஆயுதங்கள் இந்திய பக்கம் போடப்பட்டனவா என்பது குறித்து ஆராயும் முகமாக இன்று காலை முதல் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் இதுவரை எவ்விதமான தடயங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டின் நடிகர் விஜயின் அரசியல் கட்சி நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இந்த கட்சி அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தேர்தல் ஆணையத்தால் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அது தொடர்பான அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கட்சிகளின் நிர்வாகிகளை நடிகர் விஜயின் கட்சி அறிவித்திருக்கிறது. இதன்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக ஜோசப் விஜயும், பொதுச் செயலாளராக புஷி ஆனந்தும், பொருளாளராக வெங்கட்ராமனும், இணை கொள்கை பரப்பு செயலாளராக தஹிராவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள்.